இன்றைக்கி இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்லலாம் இதை பார்க்குறப்போ இது ஏதோ இனிப்பாக இருக்கும் போலன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக இப்போ நம்ம டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதுவும் கொஞ்சம் காரமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு தெரிஞ்சுதா பாப்பாங்க 2 பேரும் அம்மா அதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் பட்டரு, 2 ஸ்பூன் மைதா, ஆரகனோ, மில்க்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிரும். இந்த கேப்லேயே பாஸ்தாவும் வந்து ரெடி ஆயிருச்சா, அப்படியே அதை வந்து வடிகட்டலான்னு பார்த்தா செம்ம சூடு. இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டேன். ஷோபி இந்த கருத்துணி எடுத்துட்டு வா பாப்பான்னு சொன்னதுக்கு இப்போ ரித்திகா சட்டை எடுத்துட்டு வந்துட்டு அம்மா இதே யூஸ் பண்ணுங்கம்மா அப்படிங்கிறா. சரிப்பா உனக்கு கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த 2 பாத்திரத்தை கழுவுன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, குடமிளகா, அதுக்கப்புறம் இந்த வரமிளகா 4 கிள்ளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதிலே பெப்பரும் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஒயிட் சாஸையும் அதில் ஊற்றி நல்லா கிளறிட்டு இருந்தேன். பிள்ளைங்கள்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டே எங்கள் அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே ஒயிட் கலரில் வந்துருச்சுமான்ட்டு அதிலே இந்த பாஸ்தாவையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்கள் கடையில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதில் வந்து பாலோட வாசனை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நான் செஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா பால் வாசனை வந்து கம்மியாக இருந்தது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.